இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் தரும் தகவல்கள். காளானோட சிறப்பியல்புகள் அப்படின்னு கேட்டால், இது சரிவிகித உணவில் இதை முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். சரிவிகித உணவுனா புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, விட்டமின்கள் எல்லாம் இணைந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு உணவு தான் சரிவிகித உணவு. இப்போ இந்த காளானில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தா, புரதச்சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, புரதம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று கொலஸ்ட்ரால் ரொம்ப மிகவும் குறைவாக இருக்குது. அந்த இருக்கிற கொலஸ்ட்ராலும் நம்மளோட வளர்ச்சிதை மாற்றத்தில் வைட்டமின் டி, அதாவது எலும்பு மற்றும் பற்களுக்கு நல்ல உறுதி சேர்க்கக்கூடிய வைட்டமின் டியாக மாறி விடுகிறது. அதனால் காளானில் மிக அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதோடு மட்டுமல்லாமல் காளானில் பொட்டாஷ் என்ற கனிமம் அதிகமாக இருக்கிறது, சோடியம் குறைவாக இருக்குது. பொதுவாக இதய நோயாளிகள் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக சோடியம் கலந்த உணவை எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் பொட்டாசியம் அதிக அளவுள்ள உணவை அவங்க எடுத்துக்கலாம். அப்போது இதயம் மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு காளான் ஒரு மிகச்சிறந்த உணவாகும். சிப்பி காளான் வளர்ப்பு முறையும் பால் காளான் வளர்ப்பு முறையும், அதாவது அந்த படுக்கை தயாரிப்பு ரெண்டுக்கும் ஒன்று போலவே அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா வைக்கோல் தான் மிகச்சிறந்த ஊடகம் இதுக்கு. இதில் சிப்பி காளானுக்கு நம்ம எப்படி காளான் படுக்கைகளை தயாரிக்கமோ அதே போல் இது ஸ்பான் லேயரிங்பாங்க. அதாவது அடுக்கடுக்காக நம்ம காளான் வித்துக்களை இந்த வைக்கோல் என்ற ஊடகத்தில் பரவ விட்டு வளர விடுவது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இது 2 அடிக்கு 1 அடி, 2 அடி நீளம் 1 அடி அகலம் உள்ள ஒரு பாலிப்ரோப்பிலின் பை. இதில் நம்ம முதல்ல ஒரு 5 சென்டிமீட்டர் அளவில் வைக்கோலை ஒரு லேயர் மாதிரி பரப்பிக்கணும். அதுக்கப்புறம் அந்த காளான் வித்து பை இருக்குது, அதில் உள்ள வித்துக்களை இதில் நம்ம அதோட சுற்றி அந்த பெரிஃபெரியில் நம்ம அதை அப்படி அந்த விதைகளை பரவ விடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 சென்டிமீட்டர் ஒரு லேயர், அப்படி 4 அடுக்க 10 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் மேலே மூடும்போது நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் லேயர். அப்போ இதை கெட்டுறதுக்கும் இங்கே உள்ள கெட்டுறதுக்கும் ஒரு 5 சென்டிமீட்டர் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி ஃபுல்லாக கவர் ஆயிரும். அப்போ இது பரவி முழுவதுமாக வெண்மை நிறமாக பரவி வருவதற்கு ஒரு 20லேருந்து 25 நாள் வரைக்கும் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுனா 20லேருந்து 25 நாள் பாலிலா இனப்பெருக்கம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து 25வது நாள் கழித்து பாலினப்பெருக்கத்துக்கு காளான் தயாராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்னென்னா இதுக்கு வெளிச்சம் தேவை கிடையாது. அதனால் நம்ம ஒரு கொஞ்சம் இருண்ட அமைப்பை தான் இதுக்கு இதோட குடியில் இருக்கும். முதல்ல 10 அடிக்கு 10 அடி போட்டு ஒரு சின்ன ஷெட்டில் அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட பெரிய அளவில் தொடங்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வெளிச்சம் ஓரளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு ஒரு 2 அடி நீளத்துக்கு ஒரு 2 ஜன்னல் நீங்கள் விட்டால் போதும். அப்புறம் இதில் காற்றோட்டம் வேணும் கொஞ்சம். அதுக்காக தான் நம்ம ஜன்னலை ஒரு 2-3 ஜன்னல் 2 அடி நீளத்துக்கு ஒரு 3 ஜன்னல்கள் நம்ம கூரையாகட்டும் அல்லது கான்கிரீட் அமைப்பாகட்டும் அதில் சில நம்ம ஜன்னல்கள் அமைப்போ அல்லது வெண்டிலேட்டர் மாதிரி ஒரு ஃபேன் மாதிரி அமைப்புகளோ நம்ம அதில் ஏற்படுத்திக்கிறோம். ஏன்னா அதுக்கு சுவாசிக்கும்ல, காளான் நம்மள மாதிரியே சுவாசிக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன், அதாவது ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடோட செறிவு அதிகமாகும் போது காளான் குடியில் அந்த கார்பன் டை ஆக்சைடு செறிவு அதிகமாகும் போது ஆக்சிஜனை எடுக்காமல் காளான் சுவாசிக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். அதனால் உருமாறிய காளான்கள்னு வேறு வகையான காளான்கள் வந்துடும். அதாவது எப்படின்னா அது சந்தைப்படுத்த முடியாத வகையில் தண்டு நீண்டு பூவோட அமைப்பு கம்மியாயிரும். அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வர்ற அந்த காளான் குடில்களில் நீங்கள் காற்றோட்டத்தை மேம்படுத்தணும். காற்றோட்டத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஜன்னல்கள் வைக்கலாம். சிறிய அளவில் ஜன்னல்கள் ஒரு 2-3 ஜன்னல்கள் வைக்கலாம் 2 பக்கமும். அப்புறம் காலையிலையும் ஒரு மத்தியான வேலைகளில் நீங்கள் கதவை திறந்து வைக்கலாம். இப்போ காளான்கள் நீங்கள் நல்ல வைக்கோலை தொற்று நீக்கம் செய்யாவிடில் பல பிரச்சனைகள் வரும். அதாவது பச்சை கலரில் பெனிசிலியம், அஸ்பெர்ஜில்லஸ், அப்புறம் கோப்ரினஸ்னு ஒரு ப்ளூ கலரில் உள்ள ஃபங்கஸ் வரும். ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி நீங்கள் அதை கையாளலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், தொற்று நீக்கம் செய்கிறத நீங்கள் முறையாக கொதித்தல் முறையோ அல்லது ரசாயன முறையோ ஏற்கனவே கூறியபடி அதை ஒழுங்கான முறைகளை அந்த 100 கொதித்தல் முறையில் 100 டிகிரிக்கு பண்ணணும். தொற்று நீக்கம் ரசாயன முறையில் பண்ணுறீங்கன்னா அந்த 125 மில்லி 100 லிட்டருக்கு 125 மில்லி, அப்புறம் கார்பன் டாசிம் போன்ற பூஞ்சான கொல்லிகளை அந்த சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான டைமில் நீங்கள் அதை செய்யும்போது நமக்கு பெரிய அளவில்
மற்ற மற்ற பூஞ்சா மற்ற ஃபங்கஸ் வந்து அதில் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ வந்து ஈல்டு பார்த்துக்கினே இது வந்து நல்ல அருப்புக்கோட்டை 1, அப்புறம் வந்து கோ 1, மதுரை 1, மதுரை 2 போன்ற ரகங்கள்லாம் விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ஒரு ஏற்ற ரகமாகும். இதில் கோ 1 வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சிக்கன் மாதிரியே இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 தடவை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ ஹார்வெஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் கிடச்சிரும் உங்களுக்கு. இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து 2வது ஹார்வெஸ்ட் ஒரு வாரத்துலேயே இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 3வது ஹார்வெஸ்ட். இப்போ வந்து இந்த பையோட வெயிட்டு, இந்த வைக்கோலோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 500 கிராம். ஆனால் 3 ஹார்வெஸ்ட்லேயும் நீங்கள் எடுக்கிற காளானோட அளவு வந்து 1.5 கிலோ வரும். ஸோ இதோட பயோ எஃபிகசி, உயிர் விளைதிறன்னு பார்த்தீங்கன்னா 150%. அதாவது 1 கிலோ வைக்கலுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் 1.5 கிலோ அல்லது 2 கிலோ அளவுக்குமே நீங்கள் வந்து காளானில் அறுவடை செய்யலாம். ஸோ இது வந்து இது ஒரு சிறப்பியல்புன்னே சொல்லலாம். சிப்பி காளானை பொறுத்தவரை நீங்கள் அதிகமாகவே நீங்கள் வந்து விளைவிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 நாள் வந்து நீங்கள் வெளியில் வச்சுருக்கலாம், 2 நாள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டிஷனில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இதை வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி அதோட என்சைம் அதிகமாக இருக்கும், நொதிகள் அதிகமாக சுரந்து அது வந்து அழுகக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அதனால் சிறு தொழில் தொடங்குபவர்கள் உடனடியாக இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக விரிய விடாமல் கூட காலையிலே நீங்கள் ஃபுல்லாக விரியறது சாயங்காலம்னா காலையிலே நீங்கள் அதை பறித்து நீங்கள் குடிசை தொழில் மாதிரி அதை நீங்கள் பேக் பண்ணி அழகாக அதை விற்றுடலாம். இந்த அளவுக்கு வந்து இது ஒரு லாபகரமான தொழில். ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் வரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மற்றும் இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு உப தொழில் அல்லது மெயின் தொழிலே நம்ம சொல்லலாம். இதையுமே வந்து முதல்ல இனிஷியலாக 10 அடிக்கு 10 அடி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பெரிய அளவில் அதிக அளவில் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக இளைஞர்கள் தொடங்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சிக்கன் டேஸ்ட் மாதிரியே இருக்கும். நம்ம இப்போது சிக்கன் வீட்டில் நம்ம கிரேவி பண்ணும்போது பண்ணலாம் இல்லையா, அதே மாதிரி அதே மெத்தடில் நீங்கள் வந்து இதை வதக்கி சாப்பிடலாம். மேலும் இன்னும் என்னென்னா, நிறைய அபரீதமாக நீங்கள் விளைவிக்கும் போது நீங்கள் வந்து இட்லி பொடிக்கு வந்து இப்போ நம்ம உளுந்துக்கு பதிலாக உளுந்த பாதியாக போட்டுட்டு இதை நல்லா காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கலாம் அல்லது அவனில் வச்சு, ஹாட்டர் அவனில் வச்சு இதை காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் காய வச்சு எடுத்து அதை வந்து நீங்கள் உளுந்துக்கு பதிலாக வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் சூப்பு தயாரிப்போம் இல்லையா, அதே மாதிரி மிளகு சீரகம் போட்டு இதை வந்து உலர வச்சு பொடி பண்ணி சூப்பு தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் ஊறுகாய் தயாரிக்கலாம். இந்த மாதிரி அறுவடை பின்சை நேர்த்தி முறைகளுக்கு உகந்த ஒரு தொழில்நுட்பத்தை வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து கோயம்புத்தூர் ஆகட்டும், நம்ம மதுரை கிள்ளிக்குளம் போன்ற வேளாண்மை கல்லூரிகளில் அதற்கேற்ற பயிற்சி வகுப்புகள் நடக்கின்றன. இல்லத்தரசிகள், தொழில் முனைவோர் அதில் கலந்து கொண்டு இவ்வாறு அதிகமாக விளைச்சல் வரும்போது என்ன செய்யலாம், அந்த காளானை வந்து அறுவடை பின்சை நேர்த்தி செய்து அதை எவ்வாறு லாபகரமாக ஒரு தொழிலை ஆக்கலாம் அப்படின்னு இளைஞர்கள் வந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் அகிலா அவர்களை 08883059070 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.